Hi friends, இந்த வீடியோவில் நாங்கள் புதுசாக ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். எக்ஸலில் இருக்கிற கன்கேட்டனேட் அப்படி ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் நீங்கள் எங்களோட எக்ஸ்பர்ட் டியூட்டர் சேனலில் எக்ஸல் தொடர்பான வீடியோஸை பார்க்காட்டி, அதாவது பேசிக்லேருந்து நீங்கள் பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் அமர்த்தினீங்கன்னா எக்ஸல் கோர்ஸுக்கான ஃபுல்லான ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் தொடக்கத்தில் இருந்து கடைசி ஸ்டேஜ் மட்டும் வடிவாக ஃபுல் வீடியோவையும் வடிவாக பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த யூடியூப்ல நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அதாவது நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்கான லிங்க்கும் நாங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நாங்கள் தர ஒர்க்ஸை நீங்கள் அதிலேயே செய்து பழகிடலாம். சரி, வாங்க நாங்கள் டிரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எக்ஸ்பர்ட் டியூட்டர் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்றத நாங்கள் தொடர்ச்சியாக போகிற வீடியோஸை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்கேட்டனேட். சரி, அப்படின்னா என்ன? ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கணக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக படிச்சுட்டோம். அதாவது சம் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கோம், அதே மாதிரி ஆவரேஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு மேக்ஸிமம், மினிமம், அதே மாதிரி கவுண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த 5 ஃபங்க்ஷன் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். அதை விட எக்ஸ்ட்ராவாக கணக்கு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இதுதான் முதலாவது நீங்கள் படிக்கிற கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. இந்த 5 நீங்கள் ஏற்கனவே சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்க போகுது. ஸோ கன்கேட்டனேட். சரி, இப்போ அதுக்கான யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக 1, 2, 3, 4 அப்படி நீங்கள் ஒரு வேறு வேறு ஒரு 4 ஏதாவது முடங்கள். இப்போ உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் தந்திருக்காங்க, ஒரு ஆளோட ஹவுஸ் நம்பர் தந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு அதே ஹவுஸ் இருக்கிற ஸ்ட்ரீட் நேம் தந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னொரு ஸ்ட்ரீட்ல இருக்கா, மெயின் ஸ்ட்ரீட்ல. ஸோ அதையும் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அது எந்த சிட்டியில இருக்கு, இந்த 4 டீட்டெயில்ஸும் தந்திருக்காங்க. சரி, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த 4ஐயும் சேர்த்து தாங்க, 4ஐயும் சேர்த்து ஒரு அட்ரஸாக எழுதி தாங்கன்னு கேட்கலாம். இல்லாட்டி மாறியும் கேட்கலாம். அது இன்னொரு ஃபங்க்ஷனில் படிப்போம். இப்போதைக்கு நாங்கள் படிக்க போகிற கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வாறு 4 ரோ டேட்டா உங்களுக்கு தந்துருக்காங்க. 4 டேட்டா, அதுவும் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஒரே ஒரு ஆள்கிட்ட 4 டேட்டாஸ் தந்திருக்காங்க. இந்த 4 டேட்டாஸையும் சேர்த்து கொடுத்தா இன்னும் மோர் வேல்யூபிளாக இருக்கும். அவர்கிட்ட அட்ரஸ் எங்களால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த அட்ரஸை காண்றதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ ஒவ்வொன்றிலையும் நாங்கள் என்ன செய்யலாம்? அட்ரஸ்னா 201 காமா போட்டு ஒரு இடைவெளி விட்டு ஏ ஸ்ட்ரீட், திருப்பி காமா போட்டு இன்னொரு இடைவெளி விட்டு ஜனவரி ரோடு. ஸோ அப்படி போட்டு காமா போட்டு இன்னொரு கொஞ்சம் விட்டு கொழும்புட்டேன். இவட்ட அட்ரஸை நாங்கள் இதில் டைப் பண்ணலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம்? ஒவ்வொரு ஆக்களுக்கும் டைப் பண்ணிட்டே போகலாம். பிரச்சனையா? இல்லவே இல்லை. நாம தான் சும்மாக்கள் இல்லையே, பஞ்சு பிடிச்சாக்கள். ஸோ கட்டாயமாக இப்படி செய்யறது எங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 அட்ரஸுக்கு நாங்கள் செய்துட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதுக்கு போய் தான் கன்கேட்டனேட். சரி, வாங்க டிரெக்டாகவே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். சரி, இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டாக போட வேண்டிய முக்கியமான சைன் சிம்பிள் என்னவா இருக்க போது? ஈக்குவல் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் செய்யலை, அவருக்கு, அதாவது எக்ஸலில் செய்ய சொல்ல போகிறோம். ஸோ ஈக்குவலில் போட்டாச்சு. டைப் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்கேட்டனேட். சரி, அதில் நீங்கள் அரைவாசி டைப் பண்ணி அவங்களே காட்டிடுவாங்க. ஸோ அடுத்தது வந்தாச்சு. ஸோ கன்கேட்டனேட்னு போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணின பிறகு என்னென்ன செய்யணும்? முதலாவது எங்களுக்கு என்ன தேவை? இந்த ஹவுஸ் நம்பர் தேவை. ஸோ அந்த செல்லை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா நான் இதை வந்து தொடர்ச்சியாக என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அட்ரஸ் அதுகளுக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ இப்படி போட்டால் தான் நான் கீழே இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து கீழே வரும். ஸோ இதுலேயும் நாங்கள் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் பற்றிய ஒரு சின்ன பாடம் நாங்கள் கடைசியில் பார்த்துக்கொள்ளலாம் வேணும்டா. சரி, பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் போட்டாச்சு B3. அடுத்தது ஒரு கமாவை போட்டுடுங்க. கமாவை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே அவன் கீழே கைட் பண்ணுவான். அடுத்ததாக வர வேண்டிய டெஸ்ட் என்னன்னு நீங்கள் விரும்புறீங்க அதை டைப் பண்ணுங்க. இப்போ அடுத்தது என்ன தேவை? ஹவுஸ் நம்பர் போட்டாச்சு. அடுத்தது நாங்கள் போட்டுறது ஸ்ட்ரீட் நேமை போடணும். சரி, இப்போ அடுத்த கமா போட்டு என்ன செய்யணும்? அடுத்த டெஸ்ட்டை போட சொல்கிறாங்க, டெஸ்ட் 3. ஸோ இப்போ அதையும் போட்டாச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போல்டாகி காட்டும். சரி, இப்போ அடுத்த கமா போட்டிங்களா, கொழும்பு 10 தேவை. ஸோ இதையும் போட்டாச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இதில் நான் எக்ஸ்ட்ரா 1 அடிச்சுட்டேன். ஸோ இதில் 13 வராது, 3 தான் வரணும். சரி, வந்தோடனே என்டர் கொடுத்தாச்சு. சரி, அட்ரஸ் வந்துச்சு. சரி, சந்தோஷம். அட்ரஸ் வந்துட்டு இதையே காப்பி பண்ணிடலாம். அப்படி நினைக்க வேணாம். இந்த அட்ரஸ் கொடுக்கும்போது நாங்கள் இப்படியா கொடுப்போம்? ஒழுங்கு இல்லாமல் கொடுக்குமா? அதாவது ஸ்ட்ரீட்டு இப்போ இதில் பார்க்கவே தெரியுது 201. சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகே. ஏ ஸ்ட்ரீட், அதாவது 201 சேர்ந்து வந்துட்டு. ஸோ இப்படி வரவே கூடாது. கட்டாயமாக ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் வர்றதுக்கு என்ன செய்யலாம்? ஸோ ஸ்பேஸ் வர்றதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனி டெஸ்ட்டாக எழுதணும். அந்த ஸ்பேஸை நாங்கள் ஒரு தனி டெஸ்ட் எழுதணும். ஏற்கனவே அவன் கைட் பண்ணிக்கிறேன். 2 கமாவை போட்டால் தான் நடுவுக்குள்ள ஒரு டெஸ்ட் எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கமாவை போட்டுட்டேன். நடுவுக்குள்ள ஒரு டெஸ்ட் எழுதணும். என்ன டெஸ்ட் எழுதணும்? 201 ஏந்து வந்து என்ன செய்வோம்? கமாவை போடும். உண்மையான அட்ரஸ்ல இப்படி தான் வரணும். 201 கமா போட்டு ஒரு சின்ன இடைவெளி வேணும். ஸோ அதை நாங்கள் சொல்லுவோம் ஸ்ட்ரிங்.
அதாவது அது ஒரு டேட்டா. ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம். இது வந்து இல்லை இப்போ 4 இப்போ கீழே இருக்கிறதுக்கு நாங்கள் எழுத்தாலும் என்ன செய்யணும், அதே மாதிரி தான் வரணும். அதாவது நம்பர் வரணும், அதுக்கு பிறகு என்ன நடக்கணும், ஒரு கமாவும் ஒரு சின்ன ஸ்பேஸும் பக்கத்துல கட்டாயமா வந்துதான் ஆகணும். எப்படி இந்த பக்கமா நாங்க அட்ரஸ் எழுத்தாலும் அப்படிதான் நாங்க போட போறோம். ஸோ அதனால என்ன செய்ய போறோம், அது வந்து எல்லாத்துக்குமே காமனா வரனால அந்த ஸ்ட்ரிங்கை நாங்க இதுல மென்ஷன் பண்ணணும். அதுவும் ஒரு டெஸ்ட் மாதிரி தான். இப்போ பாத்தீங்கன்னா 2 கமாக்கு இடையில நான் இதை போடுறேன். இன்வெர்டட் கமாஸ் போட்டு தான் போடணும். என்னது, ஃபர்ஸ்டா ஒரு கமா போட்டு ஒரு ஸ்பேஸ். இது உங்களுக்கு விளங்கி இருக்கணும். அதாவது B3 செல் தேவை, கட்டாயமா எல்லாத்துக்கும் இடையில வர கமாவை நீங்க பார்க்க வேண்டாம், அது கட்டாயமா போட்டுதான் ஆகணும். அதாவது இங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ஒரு கமா போட்டுருக்காங்க, மேல நீங்க பாத்தீங்கன்னா வடிவ பார்க்கக்கூடியதாக இருக்கு. இல்லாட்டி பண்ணோம்னா இதையும் சரி. இப்ப நான் இதை இது என்டர் கொடுத்துருவோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதுல எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிய பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு கமா வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவா நான் என்ன செய்திருக்கேன், ஒரு கமா ஆட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்கேன். இது எப்படி செய்திருக்கேன்னு பாருங்க. concatenate ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி B3 செல்லை சூஸ் பண்றேன். B3 செல்லை சூஸ் பண்ண பிறகு ஒரு கமா போடணும். கட்டாயம் என்ன, test1 test2 test3 பிரிக்கிறதுக்கு கமா போட்டு தான் ஆகணும். ஆனா இதை என்ன செய்திருக்கேன்டா, test2க்குள்ள என்ன போட்டிருக்கேன், ஒரு இன்வெர்டட் கமாஸுக்கு போட்டு என்னது நான் கொடுக்குறேன். இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டட் கமாஸ் கட்டாயமா போடணும். நீங்களா கொண்டு கொடுக்குறீங்க. செல்ல கொடுக்கும்போது இன்வெர்டட் கமாஸ் நான் போடல. B3 கொடுக்கும்போது இன்வெர்டட் கமாஸ், அதாவது மேலே இருக்க அந்த ரெட்டை அடைப்பு மாதிரி நான் கொடுக்கல. ஆனா இப்ப நான் கொடுக்கணும் வேண்டா, இது நானா கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க போடணும். அதுக்கு உள்ளதான் என்ன வரணும்ன்றதை போடணும். என்ன வரணும், ஒரு கமா ஃபர்ஸ்டா வரணும், அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஸ்பேஸ், அதையும் நீங்க அந்த இடத்துலயே விட்டுடலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா கமா போட்டு அடுத்த C3 டெஸ்ட் வந்து இப்ப என்ன செய்யணும், C3க்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு கமா போட்டு இடைவெளி வேணும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், நான் ஒரு திருப்பி ஒரு இன்வெர்டட் கமாஸ் மாதிரி போட்டு ஒரு கமாவை போட்டு நடுக்குள்ள ஒரு ஸ்பேஸை விட்டாச்சு. ஸோ இதை வந்து என்ன செய்யலாம், நான் காப்பி பண்ணி இதுலயும் எனக்கு பார்த்துடுங்க. ஸோ இதுல என்ன செய்யலாம், இதுல ஒரு பேஸ்ட் பண்ண. சரி, இப்பயும் வந்துட்டு கடைசியில என்ன செய்யணும், இதோட விட்டா காணுமா, அட்ரஸ் முடிஞ்சோன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப்பாவது போட வேணாமா. ஸோ அதுக்கும் என்ன செய்யலாம், இன்வெர்டட் கமாஸை போடுங்க, போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வச்சுருங்க. ஸோ கடைசி அட்ரஸ் முடியும் போது ஒரு ஸ்பேஸும் தேவையில்லை, கடைசி ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிச்சா சரி. ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க ஒரு ஒழுங்கான அட்ரஸ் மாதிரி வருது. 201 கமா போட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா A ஸ்ட்ரீட் வருது, அதாவது B3 செல்லில் இருக்கிறது வருது. பிறகு என்ன செய்யுது, இன்னொரு கமா போட்டு இன்னொரு இடம் வருது. ஸோ இவ்வாறு வரும். ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதை நீங்க எடுத்து விட்டீங்கன்னா சரி, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்துடும், ஈஸியாகவே வந்துடும். ஸோ இதுதான் மெயினான விஷயம். திருப்பி இருக்க நான் இதை திருப்பி சொல்லிடுறேன். ஸோ யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா concatenate ஃபங்க்ஷன். concatenate ஃபங்க்ஷன்ல நாங்கள் டிரெக்டா என்ன செய்யலாம், பிராக்கெட்டுக்கு போட்டுட்டு இடத்துலயே எடுத்து விடுறதா. ஆனா இப்ப என்ன தேவைன்னா, இதுல 201 A ஸ்ட்ரீட் எல்லாம் சேர்த்து போடும்போது நீங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி எப்படி வரப்போகுதுன்னா, 201 A ஸ்ட்ரீட் தொடர்ந்து இடைவெளி இல்லாம வந்துடும். ஆனா எனக்கு ஒரு இடைவெளி தேவை. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு தனி டெஸ்ட் மாதிரி. அதாவது 201 வரணும்னா நான் அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். நடுவுல என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டட் கமாஸுக்கு தான் போடுறேன், என்ன நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு உள்ள என்ன வரணும்னு போட்டுருக்கேன், ஒரு கமா ஒன்று வரணும் ஃபர்ஸ்டா, பிறகு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு இடைவெளி ஒன்றுமே எழுதாம ஒரு சின்ன ஒரு இடைவெளி வேணும். அதே மாதிரி என்ன தேவை, C3 செல், அதாவது A ஸ்ட்ரீட்டை போட்ட பிறகு என்ன நடக்கணும், ஒரு கமா தேவை, ஒரு இடைவெளி தேவை. அதுதான் நான் என்ன செய்திருக்கேன், இன்வெர்டட் கமாஸ்க்கு தான் கட்டாயமா கொடுக்கணும். அப்படி கொடுக்காட்டி உங்களுக்கு அந்த இடைவெளி கிடைக்காது. ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன செய்யணும், இப்படிதான் கொடுக்கணும். ஸோ இவ்வாறு கொடுத்து எடுத்தீங்கன்னா சரி. ஸோ இதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம். சரி, எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுல கொழும்புன்னு இருக்குன்னு வைப்போம், தானாவே எல்லாமே மாறிடும். சரி, எல்லாமே கொழும்பு. ஸோ இப்போ நான் இல்லாத இந்த சிட்டியை நான் அழிச்சிடுறேன். சரி, இதை நான் அழிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு அழிச்சனால வச்சுட்டு சரி இவரையும் அழிச்சிடுவோம். சரி, இப்போ என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது கொழும்புண்டு. இப்போ உதாரணமாக இதுலேயே நான் சிட்டியை தரேன், சிட்டி அங்கால தந்திருக்கேன், கொழும்பு. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த கொழும்பை தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி இருக்க போகுது. இந்த சிட்டியை நீங்கள் காட்டணும் இந்த அட்ரஸில். ஸோ இப்போ என்ன கோடை இங்கே யூஸ் பண்ணுவீங்க, இதில் என்ன ஃபங்க்ஷனை வடிவாக யூஸ் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி concatenate தான் யூஸ் பண்ணணும். அட்ரஸில் என்ன வரணும், ஹவுஸ் நம்பர், பிறகு ஸ்ட்ரீட் நேம் 1 வரணும், ஒரு ஸ்ட்ரீட் நேம் 2 வரணும், அதுக்கு பிறகு சிட்டி வரணும். அதாவது எல்லாத்துக்குமே கொழும்பு. ஸோ அதை நான் தனியாகவே எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த ஃபங்க்ஷனை எழுதி பாருங்க. எழுதி பார்த்து கீழே கமெண்ட்ல போட்டுடுங்க இப்போவே. ஸோ நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், அதுக்கு முதல் வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணி ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் காப்பி பண்ண போறேன். காப்பி பண்ணும்போது எல்லாத்துக்குமே என்ன நடக்கணும், மாறாம கொழும்பு தான் கட்டாயமா வரணும். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்ல பார்த்துக்கோம், அந்த இதை தான் ஃபங்க்ஷன் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம், அதையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி concatenate யூஸ் பண்ணுறேன்.
ஏன்னா எல்லாத்தையும் நான் சேர்க்க போகிறேன். ஸோ கன்கனேட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ கன்கனேட். சரி, இப்போ அடுத்தது போட்டலாம். க்ளோஸ் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு முதலாவது 201 நம்பர் ஹவுஸ் நம்பர் எடுத்தாச்சு. பிறகு அடுத்த டெஸ்ட் என்ன வரப்போகுதுன்னா B3க்கு அடுத்ததா ஒரு இன்வெர்டட் கமாஸுக்கு ஒரு கமாவை போட்டு ஒரு ஸ்பேஸ் விடுறேன். அப்படின்னா அந்த 201 கமா ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து என்ன வரணும், C3 வரணும். அதாவது ஸ்ட்ரீட் நேம் 1 வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி இன்வெர்டட் கமாஸுக்கு வந்து சாரி சார் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் என்ன செய்யணும், ஒரு கமா போட்டு ஒரு ஸ்பேஸ் வரணும். அதே மாதிரி இதில் வந்து என்ன செய்யணும், கமா போட்டு அடுத்ததாக வர வேண்டியது இந்த D3. ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கமா போட்டு ஸ்பேஸ் வரணும். அதே மாதிரி கடைசியாக என்ன வரணும், இந்த கொழும்பு சிட்டியை காட்டணும். கொழும்பு சிட்டிக்கு பிறகு என்ன தேவை, நாங்கள் பழமே சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்டாப் ஒன்று தேவை. ஸோ அதையும் போட்டலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா H4 சரி. இப்படித்தான் நீங்கள் ஆன்சர் எழுதிருப்பீங்களா? கட்டாயமாக இல்லைன்னு நான் ஷூராக பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அப்சல்யூட் செல்ஃப் ரெஃபரன்ஸ் வடிவாக படிச்சிட்டீங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு என்ன செய்யலாம், இதை வந்து நீங்கள் எழுத்தீங்கன்னா என்ன நடந்துடும், கொழும்பு அடுத்ததில் வராது. அதாவது நடுக்குள்ள ஸ்பேஸ். அது ரீசன் என்ன, நான் இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது, அதாவது ஒன்றை நான் கீழே எடுத்துடுறோம், அதே கோலம் வேறு வேறு ரோ ஆகும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இதுல யூஸ் பண்ண எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா செல்லையும் இருந்து என்ன நடந்திருக்கு, குளம் மாறையில் அதாவது B3ல இருந்த இடத்துல அடுத்த தடவை B4 வந்துட்டு, அதாவது ஒரு செல் ஒரு ரோ நம்பர் என்ன செய்து கேட்டா இருக்கு. ஏன்னா நான் கீழ்ப்பக்கமா எடுத்துட்டேன். ஸோ அதனால இதை மாற விடக்கூடாது. அதாவது இந்த ரோ நம்பரை நான் மாறவே விடக்கூடாது. அதாவது கொழும்பு 4 ரோ நம்பர் என்னவா இருக்க போகுது, 4 ஆக இருக்க போகுது. இந்த 4 நான் மாற விடக்கூடாது. ஸோ என்ன செய்யணும், ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். எப்போ நான் கீழே எடுத்தாலும் இந்த 4th ரோ தான் வரணும். H மாறாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் டாலர் சைன் யூஸ் பண்ணிடல, யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்துடுறேன். சரி, ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் கொடுத்து விடுறேன், இன்னும் ஈஸியாக வந்துடும் பாருங்க. ஸோ இப்படிதான் நீங்கள் செய்ய போறீங்க. ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக படித்தது கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். சரி, இப்போ இப்படி ஒரு டேபிளை தராங்க, இந்த அட்ரஸையே பிரித்து எழுத சொல்கிறாங்க. அதாவது இப்படி ஒரு அட்ரஸ் இருந்தால் என்ன ஹவுஸ் நம்பர், ஏதாவது ஸ்ட்ரீட் நேம் அப்படி என்ன பிரித்து எழுத சொன்னால் அது எப்படி செய்யறாங்க அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எக்ஸல் பற்றி அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு, ஒரு அறிவை வரக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ.